சும்மா கண்ணு கூட பார்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு வேணும்ட்டே. பாய்ஸ் ரூமுக்கு வெளியேயும் கேர்ள்ஸ் ரூமுக்கு வெளியே உள்ள அந்த காமன் ஏரியாவில் எல்லாம் ஃபன்னாக உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாய்ஸ் அந்த பக்கம் கேர்ள்ஸ்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. காமிக் ஸ்டோரிஸில் இந்த கேரக்டர் நான், இந்த கேரக்டர் நீ எப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பவித்ராவுக்கு தலை வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. உடனே ராணுவ ஓடி போய் சுடுதண்ணி எடுத்துகிட்டு வராரு. உடனே அருண் வந்து நீ டாஸ்க்கு செஞ்சாலும் பரவாயில்ல, அந்த பக்கம் போய் கொடுத்து கொடுறா, அப்போ தான் உன்னோட காதல் ஜெயிக்கும் அப்படி இப்படின்னு ஏற்றி விட்றாரு. உடனே வந்து ராணுவ இந்த பக்கம் குதிச்சு உடனே கொடுக்குறாரு. உடனே பவித்ரா ஏன்ப்பா இதெல்லாம் செய்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து டாஸ்க்கு செய்ய சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பவித்ரா அக்கா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு 10 தடவை செய்ய சொல்கிறாங்க. அப்புறம் 3 தடவையாவது அவங்க கண்ணை பார்த்து செய்யுங்கிறாங்க. இவர் அவருக்கு கண்ணை பார்த்து செய்யாமல் 3 தடவை செஞ்சுட்டாரு. செஞ்சதுக்கப்புறம் மஞ்சரி வந்து ஏன் ஒரு சீரியஸ்னஸ்ஸே உங்களுக்கு தெரியல, டாஸ்க்கு பண்ணணும்னா ஈஸியாக நம்ம பண்ணிட்டு போகிறீங்க, உடனே டாஸ்க்கு செஞ்சு நீங்கள் ஏன் என்னை டார்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கிறாரு ராணவ். நான் எங்கே டார்கெட் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போ நீங்கள் என்னையே தான் டார்கெட் பண்ணுறீங்க. உடனே தீபக் இந்த பக்கம் வந்து பேசுகிற எதாக இருந்தாலும் சொல்கிறாரு. உடனே அந்த பக்கம் போகிறாரு ராணவ். நீங்கள் என்னையே தான் டார்கெட் பண்ணுறீங்க. உடனே ஜாக்லின் நீ ஏன்டா டார்கெட்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிற, பண்ணேன்னு சொல்லிட்டு போ அப்படிங்கிறாங்க. இல்லை இவங்க என்னை டார்கெட் பண்ணுறாங்க காலையிலேருந்து. அப்புறம் வந்து தூங்குறப்போ ஒரு தடவை தூங்குறேன்னு சொல்லிட்டு டாஸ்க்கு கொடுக்குறப்ப ரயனுக்கும் விஷாலுக்கும் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, எனக்கும் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. இவங்க டார்கெட் பண்ணுறாங்க திருப்பி சொல்கிறாங்க. இந்த பேச்சில் அருண் மாதிரி மார்க்கிங் பண்ணாதீங்கன்னு மஞ்சரி சொல்கிறாங்க. உடனே அருண் உள்ளார வந்துடுறாரு. என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளார வராரு. அவர் ஏதோ பேச பவித்ரா உள்ளார வராங்க. இப்படி சின்னதாக வெடித்த பிரச்சனை பெருசாக வெடித்து பூதாகரமாக ஆகி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வெடியாக வெடிச்சிருச்சு.